ஈரான் விவகாரம் குறித்து தொடர்ச்சியாக நீங்கள் பேசிட்டு வரீங்க, நமக்கும் நிறைய நேர்காணல் கொடுத்தீங்க. ஆனால் இன்றைக்கி ஈரானுடைய நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அமெரிக்கா ரொம்ப ஒரு பதட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. இஸ்ரேல் இதுக்கு ரொம்ப முக்கிய காரணம்னு பேசப்படுது. பஹ்ரைன், குவைத், துபாய், அபுதாபி, சவுதி உட்பட மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாவற்றிலும் ஒரு பதட்டம் இருக்குது. அங்கே மிகப்பெரிய அளவில் நம்ம தமிழர்கள் பணிபுரிகிறாங்க. இங்கேருந்து நம்ம தமிழர்களுக்கு ஃபோன் பண்ணி அங்கே என்னாச்சுன்னு அங்கே பதட்டப்படக்கூடிய நிலையில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வளைகுடா நாடு பாதிப்புங்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாடு, கேரளா வந்து பதட்டமடைய செய்யும். மற்ற நாடுகளை விட வளைகுடா நாடுனாலே தமிழ்நாடும் கேரளாவும் ரொம்ப பதட்டம் அடைஞ்சிரும். நிறைய பேர் அங்கே உறவுகள் இருப்பாங்க. இப்போ இந்த நிலையில் இப்படி ஒரு சூழல் இருக்குது. உலகத்துக்கே அச்சுறுத்தல், அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு நேரடியாக அந்நிய செலாவணி பாதிப்பு, ஈரானுடைய பாதிப்பு, இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வருது. அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? ஐதுல்லா காமினியை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. அந்த உள்நாட்டு போர் குழுவை வந்து அமெரிக்கா நல்லா தூண்டி விடுது. அமெரிக்காவினுடைய கைப்பாவை அரசு ஈரானில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. இது எப்படி போகும்? அமெரிக்காவினுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? ஈரானுடைய அடுத்த பதிலடி எப்படி இருக்கும்? அதாவது இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனையில் 3 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதாவது இந்த யுத்தத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி அமெரிக்கா ஈரானுக்கு மத்தியில் ஜெனீவாவில் வச்சு கடைசியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இப்போதைக்கு தாக்குதல் நடத்த மாட்டாங்கன்னு ஈரான் வந்து அலட்சியமாக இருந்துட்டாங்க. பேச்சுவார்த்தை முறிஞ்சிச்சுன்னு டிக்ளேர் பண்ணா தானே அதை எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அமெரிக்கா அந்த மாதிரி வஞ்சகமாக இருப்பாங்க என்பது ஈரானுக்கு விளங்கலை. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பேச்சுவார்த்தையில் இருக்கிறதுனால அவ்வளோ அலாட்டாக இருக்கலை, அவங்க கூடுதல் அலாட்டாக இருக்கலை, இப்போ தாக்குதல் நடத்த மாட்டாங்க, பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சின்னு அறிவிச்சா தான், அப்படி தான் வழக்கமும் கூட. தாக்குதலுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா டிக்ளேர் பண்ணுவாங்க. டிக்ளேர் பண்ணிட்டு தான் தாக்குற ஒரு வழக்கமும் இருக்கிறது. அதனால இவங்க கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. இந்த நேரத்தில் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஈரானுடைய வலிமை அவங்களுக்கு தெரியும். ஈரான் வந்து பதிலடி கடுமையாக கொடுக்கும்னு தெரிஞ்சதுனால அவங்களுடைய ஒரே பிளான் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால், எப்படியாவது இந்த காமினியை வந்து அலி காமினியை வந்து கொண்டுட்டோம்னு சொன்னால், அடுத்து அவர் தான் சுப்ரீம் லீடராக இருக்கார், எல்லா உத்தரவும் அவர் மூலமாக தான் போகும். அதை ஆளை காலி பண்ணிட்டோம்னு சொன்னால் எந்த ரியாக்ஷன் பண்ண முடியாது, அவங்களுக்கு கட்டளை இடுவதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால வந்து அதுக்குரிய தகவல்களை அவங்க திரட்டுறாங்க.